அனைவருக்கும் வணக்கம். இப்ப திருமணத்துல எப்படி ஜென்ம நட்சத்திரத்தை தவிர்க்கிறோமோ அதே மாதிரி அதுக்கு 10வதாக வரக்கூடிய அணுஜென்மம், அதற்கு 10வதாக வரக்கூடிய திரிஜென்மம், இந்த நட்சத்திரங்களையும் தவிர்க்கிறது நல்லது. ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் சொல்றது பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 10வது நட்சத்திரம், அந்த 10வது நட்சத்திரத்திலிருந்து 10வது நட்சத்திரம், இது ஒரே நேர்கோட்டுல வரும்போது இது தவிர்க்கிறது நல்லது. அப்படி வந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரே திசை வரும். உதாரணமா ஒரு முதல் நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம் இருக்குன்னா, அசுபதி மகம் மூலம் கேது. அப்ப கேதுல பிறந்த ஜாதகருக்கு இன்னொரு கேதுல பிறந்த ஜாதகரை திருமணம் செய்யக்கூடாதுங்கிறது ஒரு. அப்ப ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மத்தை தவிர்த்து திருமணம் பண்ணும்போது இந்த திருமணம் சிறப்பா இருக்கும். இவர்கள் சேர்ந்து எந்த காரியம் செய்யலாம்னா, ஆலயம் கட்டுவது, அன்னதான சத்திரம் கட்டுவது, இப்படி ஆன்மீக பணிகள் செய்வதற்கு ஜென்ம அணுஜென்ம நட்சத்திரங்கள் நல்லா இருக்கும். திருமணத்துக்கு கண்டிப்பா சேர்க்கக்கூடாது. திருமண வாழ்க்கையை பெரிதா பாதிச்சிருங்கிறது தான் உண்மை. நல்லது.